தொடர்ந்து 7 மணி செய்திகளில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படும் என அரசாணை வெளியீடு. புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிராக வட மாநிலங்களில் லாரி ஓட்டுநர்கள் நடத்திய வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். மத்திய உள்துறை செயலாளருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் தலைவர் சண்முகப்பா பேட்டி. ஆல் இந்தியா மோட்டார் ஸ்போர்ட் காங்கிரசுடன் வரும் நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்திதான் அது அமுல்படுத்துவார்கள். எனவே அதுவரையில் இந்த சட்டம் அமுலில் இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மத்திய அரசு துணை நிற்கும் என திருச்சியில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி உறுதி. கடந்த ஆட்சியை விட தமிழகத்திற்கு 2.5 மடங்கு அதிக நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் விளக்கம். மக்களுக்கான தேவைகளை செய்து தர வேண்டிய கடமை மாநில அரசுகளுக்குத்தான் உள்ளது. கோரிக்கைகளை தொடர்ந்து தெரிவிப்பது அரசியல் முழக்கங்கள் அல்ல என பிரதமர் முன்னிலையில் பேசிய முதலமைச்சர். இவங்களுக்கு கேட்பானை மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழ்கிற மக்களோட கோரிக்கைகள் தானே தவிர அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல. சொத்து வரி பெயர் மாற்ற கட்டணத்தை 20,000 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசு தனது முடிவை உடனடியாக கைவிட வலியுறுத்தல். சபரிமலையில் ஜனவரி 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உடனடி தரிசன முன்பதிவு ரத்து. மகரவிளக்கு பூஜையை ஒட்டி தேவஸ்வம் போர்டு நடவடிக்கை. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அருணா ஜெகதீசன் ஆணையம் அளித்த அறிக்கை மீது எடுக்கப்பட்ட விவரங்களை வெளியிட்டது தமிழக அரசு. IPS அதிகாரி சைலேஷ்குமார் யாதவ் உள்ளிட்ட 17 காவல்துறையினர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக விளக்கம். வது சென்னை புத்தக காட்சியை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 19 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் 900 அரங்குகள் அமைப்பு. அதானி குழுமம் முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டிய விவகாரம். புகார் குறித்த விசாரணையை கண்காணிக்க கோரிய வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் சேதமடைந்த ரயில்வே தண்டவாளங்கள் சீரமைப்பு. ஸ்ரீவைகுண்டத்தில் நிறுத்தப்பட்ட செந்தூர் விரைவு ரயில் 17 நாட்களுக்கு பின் டீசல் என்ஜின் மூலம் நெல்லைக்கு கொண்டு செல்லப்பட்டது. உதகை அருகே 8 அடி சுற்றுச்சுவரை தாண்டி குதித்த சிறுத்தை. குடியிருப்பு பகுதிகளில் உலாவரும் சிறுத்தையை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வாடிவாசல் மற்றும் பார்வையாளர்கள் மாடத்திற்கு வர்ணம் தீட்டும் பணிகள் மும்முரம். தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தியதாக கடலூர் மீனவர்கள் 7 பேரை சிறைபிடித்த புதுச்சேரி மீனவர்கள். மீன்வளத்துறை அதிகாரிகள் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின் விடுவிப்பு. பொள்ளாச்சி அருகே வால்பாறையில் தாயுடன் சேர்த்து வைக்கப்பட்ட பின் நிம்மதியான குட்டி யானை. தாயின் அரவணைப்பில் தூங்கும் புகைப்படம். ஆந்திர மாநிலம் தேவாரப்பள்ளி மண்டல் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. காரின் டயர் வெடித்ததால் நேரிட்ட விபத்தில் குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழப்பு.
லெபனானில் ஹமாஸ் அமைப்பின் துணைத் தலைவர் சலே அல் அரூரி உயிரிழப்பு. இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தகவல். டோக்கியோ விமான நிலையத்தில் கடலோர காவல் படை விமானத்துடன் மோதி தீப்பிடித்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம். சுமார் 400 பயணிகள் பத்திரமாக மீட்பு. கடலோர காவல் படையின் 5 பேர் உயிரிழப்பு. ஜப்பானை உலுக்கிய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 57ஆக அதிகரிப்பு. 1000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் மீட்பு பணிகளில் தீவிரம். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளிடையிலான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். கேப்டவுனில் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்யும் முனைப்பில் களமிறங்குகிறது இந்திய அணி. திருத்தப்பட்ட புதிய குற்றவியல் சட்டத்துக்கு எதிராக லாரி ஓட்டுநர்கள் மேற்கொண்ட 2 நாள் போராட்டம். அத்தியாவசிய மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் அபாயம் ஏற்பட்டதால் மத்திய அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அரசு உறுதியளித்ததால் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக லாரி ஓட்டுநர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அண்மையில் திருத்தப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்களால் மத்திய அரசுக்கு லாரி ஓட்டுநர்கள் மூலம் புத்தாண்டு தொடக்கத்திலேயே அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் என 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு உருவாக்கியது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதாக்கள் திரும்ப பெறப்பட்டு திருத்தங்களுடன் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் பாரத நியாய சன்ஹிதா என்ற புதிய குற்றவியல் சட்டத்தில் விபத்தால் மரணம் ஏற்பட்டால் ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஹிட் அண்ட் ரன் வழக்கில் சிக்கும் ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும், கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டி உயிரிழப்பு ஏற்படுத்தினால் ஓட்டுநர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை என இச்சட்டம் கூறுகிறது. தண்டனையின் அளவை அதிகரிப்பதற்கு எதிராக ட்ரக் டிரைவர்கள் நாடு தழுவிய அளவில் போராட்டத்தை கடந்த 1ஆம் தேதி மேற்கொண்டனர். புதிய சட்டம் எதிர்பாராத விபத்தில் சிக்கும் ஓட்டுநர்களின் வாழ்வையை முடக்கிவிடும் என்பதை சுட்டிக்காட்டி மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் அமைப்பினர் போராட்டத்தில் தீவிரப்படுத்தினர். இதனால் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பஞ்சாப், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கார், பேருந்து, லாரி ஓட்டுநர்கள் முக்கிய சாலைகளை முடக்கி போராட்டம் நடத்தினர். மேலும் குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஓட்டுநர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே மோதல் சம்பவங்களும் நிகழ்ந்தன. இந்நிலையில் லாரி ஓட்டுநர்களின் இந்த போராட்டத்தால் மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் சிக்கி தவிப்பதாக லாரி ஓட்டுநர் ஒருவர் வீடியோ மூலம் தெரிவித்தார். மத்திய பிரதேசம் சாகர் பக்கமாக ஒரு 50 கிலோமீட்டர் நிற்கிறோம். எனக்கு முன்னாடி 50 கிலோமீட்டர் வண்டி நிற்குது, எனக்கு பின்னாடி ஒரு 50 கிலோமீட்டர் நிற்குது. நாங்கள் வந்து 3 மணி நேரம் 3-4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நடுக்காட்டில் நிற்கிறோம். எதுவும் போகிறதுக்கு வழி இல்லை. எப்போ கிளியர் ஆகுதோ தெரியல. தண்ணி வசதி இல்லை, ஒரு கடை வசதி இல்லை. தேசிய அளவில் இந்த போராட்டம் பேசுபொருளான நிலையில் போராட்டத்தின் 2ஆம் நாளான நேற்று மத்திய அரசு பிரதிநிதிகளுடன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அமைப்பின் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அப்போது ஹிட் அண்ட் ரன் சட்ட திருத்தம் இன்னும் அமல்படுத்தப்படவில்லை என்றும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. இதனை மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா தெரிவித்தார். பாரதிய நியாய சன்ஹிதா 106/2 சட்டப்பிரிவை அமல்படுத்துவதற்கு முன்பு மத்திய அரசு இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அமைப்பினரோடு கலந்துரையாடி முடிவு எடுப்போம் என்று உறுதியளித்திருப்பதாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற அகில இந்திய லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சண்முகப்பா தெரிவித்தார்.
4 நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தி இன்று ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் சிட்டாவும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி போட்ட சட்டத்தை அப்படியே அபைன்ஸில் வைக்குமாறு முடிவு செய்திருக்கிறார். எனவே ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசுடன் வரும் நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்திதான் அது அமுல்படுத்துவார்கள். எனவே அதுவரையில் இந்த சட்டம் அமுலில் இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து லாரி ஓட்டுநர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளனர். இந்த சட்டத்தை அமல் செய்வது குறித்து மத்திய அரசு மற்றும் கனரக மோட்டார் வாகன சங்கங்களுக்கு இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த சில வாரங்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.